ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆனால் இது வந்துட்டு நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது. நடந்த சமமாசான ஒரு சம்பவமாக இருக்கும். முதலே சொல்லிடுறேன். அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபரில் தான் ஒருத்தவங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க. ஏன்னா இன்றைக்கி யார் வரப்போகிறார்கள் ஃப்ரீ டாஸ்கில் எந்த குடும்பம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்துட்டு சாண்ட்ராவோட குடும்பம் வந்தாங்க. சான்ஸே இல்லை. அந்த குழந்தைங்க பண்ணுற வேலைகள் என்ன அட்டகாசம். ஆனால் குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. விஜய் பார்வதியை வந்துட்டு சந்தோஷமாக சொல்லிட்டு போனாங்களா. ஒரு பக்கம் வந்துட்டு விஜய் பார்வதி மட்டும் இல்லை, அரோராவே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம பிரஜன் சொல்லியிருப்பார். ஆனால் அரோரா பக்கம் பெருசாக வந்து அவங்க கான்ட்ராக்ட் வச்ச மாதிரி தெரியல. ஒரு வேளை வந்துட்டு சரி எதுக்கு அப்படி ஒரு பிட்டை போட்டு வச்சாருன்னு தெரியல. குழந்தைகிட்ட சொல்லிட்டு கூட வந்திருக்கலாம்ல, அரோராவே பிடிக்குன்னு சொல்லு அப்படின்னு. இன்னொரு இடத்துல வந்துட்டு ஏன் என்னை உனக்கு பிடிக்காதான்னு திவ்யா கேட்குறாங்க. பிடிக்காதுன்ட்டாங்க அந்த குழந்தைங்க. இன்னொரு இடத்துல வந்துட்டு திவ்யாவும் சுபிக்ஷாவும் அரோராவும் நிற்கிறாங்க. எங்கள் இதில் யாரும் அவனுக்கு அரோரா தான் பிடிக்குன்ட்டாங்க அந்த குழந்தைங்க. ஏன் என்ன பிடிக்காது, நீங்கள் தான் எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டிங்களேன்ட்டாங்க. உங்கள் அம்மா சண்டை போடுறது நீ பார்க்கலையா அப்படின்னு. அது ஒரு செம்ம க்யூட்டான வருது. லாஸ்ட்டாக போச்சுன்னா பிக் பாஸ் ஒரு 5 நிமிஷம் எனக்கு கொடுக்க முடியுமா நாங்கள் அவங்க அம்மா கிட்ட தான் பேசுவாங்க. பார்த்தா கொஞ்ச நேரம் அம்மா கிட்ட அழுதுட்டு நான் 5 நிமிஷம் தான் இருக்குது பாண்டாவாக ஒன்று என்னை மாற்றிட்டு சொல்லிட்டு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க சபரிக்கு. என்ன அட்டகாசம். சரி, இன்றைக்கி யார் யார் ஃபேமிலியாக வரப்போகிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கனியோட ஃபேமிலி வரப்போகிறாங்க அப்படி மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சபரி, அடுத்தது கானா வினோத். ஸோ கானா வினோத் வந்து செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. அது ஈவினிங் தான் வரப்போகுது அந்த மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக சான்ஸ் இல்லை, செம்மையாக இருக்க போகுது. அதேமாதிரி நேற்று கனி வந்துட்டு சாண்ட்ராவோட ஃபேமிலியாக எந்த ஃபேமிலி தெரியாதுல்ல. அப்போ நிற்கும்போது ஸ்டார்டிங்காக வந்து அழுதுற மாதிரி இருக்கும்ல, அதை வந்து காலையில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக இருக்குது. என்னடான்னு சொன்னால் அதை ஜூம் பண்ணி வேறு காமிக்கிறாங்க. என்னென்ன கண்ணீரே வரலையாம், ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. நான் கூட உண்மையிலே அழுதேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க குழந்தைய பார்க்குறாங்க, 24 மணி நேரத்துக்கு போராடினாங்க அப்படின்போது கண்டிப்பாக ஒரு இது இருக்க தானே செய்யும்னு நினச்சேன். அதுவும் சாங் வேறு என்னமோ ஒரு சாங்கு ஆர்ஆர் அதை தானே ஆர்ஆர் ஈராரோ கேட்குதாம்மா அந்த படம் தான் நினைக்கிறேன். ஆமாம் அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்கள்ட்ட நோட் பண்ணி என்னடா அந்த எந்திரன் படத்தில் ஒரு சீன் இருக்கும், என்னடி இது அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க வந்து அப்படியே சைலண்ட்டாக அப்படியே இது பண்ணி சிரிக்க ஆரம்பித்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி கனி எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க, என் குழந்தைங்களோட நான் இருக்கணும்னாங்களே, அந்த குழந்தைங்க கூட அவங்க என்ன ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க, அந்த குழந்தைங்க என்ன பேச போகிறாங்கன்றதை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் சபரியோட அம்மா அப்பா கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். சபரி நல்ல ஒரு தங்கமான ஆள். இன்னொன்று இந்த கேமில் அவருக்கு எப்படி விளையாடணும்னு தெரியாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மொக்க வாங்கிட்டு இருக்காருன்னு தான். அதை வந்து அவங்க வந்து தெளிவுபடுத்துவாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் கானாவனத்துக்கு கண்டிப்பாக ஒரு சில அறிவுரைகள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பதட்டப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம். அதே மாதிரி யார் உங்ககிட்ட உண்மையிலேயே அன்பாக இருக்காங்க, உங்கள் நண்பர்கள் யார் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட். ஏன்னா அவங்களோட மனைவி பாக்கியான்னு சொல்லிட்டு இருக்கால, அவங்களையும் பார்க்கணும், அவங்களோட குழந்தைகளையும் பார்க்கலாம் அவங்களாம் என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள் இவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் யாரோட ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? பாய் நண்பர்களே.